ஸோ இந்த டீ அண்ட் காஃபில இந்த பிரிஸ்னஸ் மட்டும்தானா, புத்துணர்ச்சி மட்டும்தானா, வேற எதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ முதல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு தவறான புரிதல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் டீல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையவே கிடையாது. கிரீன் டீ, ரொட்டீனா குடிக்கிற டீ, காஃபி இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது மூணுத்திலும் இருக்கிறத விட பிளாக் டீல தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அளவு அதிகம். ஸோ பிளாக் டீ தான் வந்து இந்த மற்ற மூணுத்தை விட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா மோர் பெனிஃபிஷியல் அப்படின்றது நீங்க மறந்துக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த டீயை விட காஃபில வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காஃபி குடிக்கிறனால என்னென்ன விஷயங்கள் வர நம்ம அந்த உடம்புக்கு வந்து நல்லது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வர்றதுக்கான அந்த வயது வரம்பை வந்து அதிகப்படுத்துது, சுகர் வர்றதை டிலே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, நரம்பு தளர்ச்சிகள் வர்றதை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ஸ்டடிஸ்ல ஈவன் வந்து ஹார்ட்டுக்கு கூட வந்து இது சேஃப்டி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே வந்து ரொம்ப மினிமல் பெனிஃபிட்ஸ் தான். அந்த காஃபி குடிச்சா வந்து இது எல்லாமே அவாய்ட் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்டடீஸ்ல பண்ணதுல கண்டிப்பா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த காஃபியை ரெகுலரா குடிக்கிறதுனால இந்த மூணு விஷயங்களையும் சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இருக்கு அப்படின்றது கட்டாயம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு.